நீங்க வெளிநடப்பில் இல்லையா? அப்போ மாண்பு உறுப்பினர் மகராஜன் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட கடமலை மயிலை ஒன்றிய வருஷநாடு தும்பக்குண்டு வாலிப்பாறை ஆகிய பகுதிகள் வசிக்கும் மக்களை 2021 ஆண்டு மார்ச் மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சாரணம் என்று அறிவித்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அவர்கள் வசித்து வந்த பகுதிகளில் இருந்து வெளியேற்ற வற்புறுத்தினார்கள். அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, ரேஷன் பொருட்கள் தடை செய்யப்பட்டது, விவசாயிகள் விவசாயம் செய்ய விடாமல் துன்புறுத்தினார்கள். சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அப்பகுதி மக்கள் என்னிடம் வந்து முறையிட்டார்கள். நானும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அவர்களும் அன்றைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு சென்றோம். அன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தல்படி அந்த பகுதியில் பட்டா வைத்திருக்கின்ற 4 விவசாயிகள் மூலம் மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அன்றைய மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து முறையிட்டோம். அதன் பிறகு கடந்த 5 ஆண்டு காலமாக ஆட்சி முழுவதும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், வனத்துறையினர் நெருக்கடி இல்லாமல் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டன. விவசாயிகள் உள்ளுறவை செய்தனர்கள், அனுமதித்தனர். இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எனது முயற்சியில் அப்பகுதியில் சேர்ந்த 10 ஊராட்சியில் 8 பள்ளிக்கூடம் கட்டிடங்கள், 6 ரேஷன் கடைகள், 4 நாடக மேடைகள், 2 நூலகங்கள் என்ற அடிப்படை வசதிகள் அனைத்தையுமே செய்து கொடுத்தேன். இதற்கிடையே திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலைத்தோட்டம் விவசாயிகள் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் நமது விவசாயிகளை பிரதிநிதிகளாக சேர்க்காமல் கன்னியாகுமரி, காலக்காடு, முன்னத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், மேகமலை ஆகிய புலிகள் வன சாராயம் பகுதி 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக விவசாயம் செய்து வரும் வன விவசாயிகளை சிறப்பு காவல் படையை வைத்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று கடந்த 29/5/2020 அன்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனால் கடமலை மயிலை பகுதியில் மட்டும் 25,000 விவசாயிகள் மற்றும் அப்பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 2 லட்சம் விவசாயிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்படுகிறார்கள். மேற்படி உச்சமன்ற தீர்ப்பின்படி அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க தனி நபர்கள் யாரும் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடியாது. தமிழ்நாடு அரசின் மூலமாக மட்டுமே மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடியும். அப்பகுதி மக்கள் கடந்த மாதம் 1ஆம் தேதி கடமலை கொண்டு, 3ஆம் தேதி வருஷநாடு, 7ஆம் தேதி தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆகிய இடங்களில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. எனவே இந்த விவகாரம் பற்றி தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்து விசாரணையை விவசாயிகளை காப்பாற்றுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த விவசாய இழப்பை வெளியேற்றணும். ஏறக்குறைய 3500க்கு மேல மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. எங்க போவாங்க? விவசாய குடும்பம் மாணவர்கள் என்றாங்க. இன்னைக்கு அங்க வந்து நான் மட்டும் 10 ஊராட்சியிலுமே ஏறக்குறைய 15-20 ஸ்கூல் பில்டிங் இருக்கு, 2 ஹை ஸ்கூல் இருக்கு, பிளஸ் 2 இருக்கு. மொத்தம் 3000-3500 மாணவ மாணவர்கள் படிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த விவசாயிகளை வெளியேற்றா அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? நீங்க அதை மனசுல நினைச்சுங்க. ஏன் வெளியேற்ற அவங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு இடைவெளி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், கட்டாயம் இது ஒரு சீரழிவு பெண்ணுங்க. அதனால மக்களுக்கு எந்த வனத்துறைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இது வந்து அந்த பூஞ்சோலை எஸ்டேட்டுக்கு போட்ட வழக்க கொண்டு வந்து ஒரு IAS அதிகாரி இந்த மேகமலையை வந்து சேர்த்து விட்டுருக்காப்ல. இந்த மேகமலைக்கு இந்த மக்கள் அந்த வனத்துறைக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இந்த மேகமலை இருக்கு. புலிகள் சாராங்க முடியும். அங்க ஒரு புளியா மரம் கூட இல்லைங்க. புலி சாராங்க ஒரு புளியா மரம் கூட அங்க கிடையாது.
ஒரு எலி கூட கிடையாது அங்க. அதுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லாம அந்த மக்களை 2021 இருந்து 26 வரைக்கும் நாங்க காப்பாற்றணும். அதே மாதிரி நீங்களும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாம அந்த மக்களை வஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு வனத்துறை அதிகாரிகளே, நம்ம முதலமைச்சரே, பேரவைத் தலைவர்களே, இதை எத்தனாம் தேதி நீங்க சீர்வணி நாங்க தாக்கல் செய்யறோம்னு சொல்லி எனக்கு உங்களை மன்னியை கேட்டுக்கொள்கிறேன். அந்த மக்கள் இப்ப டிவியில பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நீங்க ஒரு ஆறுதல் சொல்லும்படி கேட்டு எனக்கு பேச வாய்ப்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.